ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। நம்ம வந்து புது வீட்டில் இருக்கோம் இல்லையா? காலையில் புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி இங்கே வந்தாச்சு. எதுக்கு புது வீடு? புது வீடு எதுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? புது வீடு எதுக்கு? ஏன் புது வீட்டில் வந்துருக்கு? எதுக்கு வீடு? வீடு வேணுமா கட்டாயம்? எதுக்கு வீடு? இது இல்லற வாழ்க்கையில் இருக்கிற வீடு வேணும். துறவிகளுக்கு வீடு வேண்டாம். துறவிகள் வந்து இங்க ஆசிரமத்தில் தங்கிட்டு பக்தி பண்ணுவாங்க. ஆசிரமம் அப்படின்னா பக்தி பண்ற இடம். ஆசிரமம் சொன்னா பக்தி பண்ற இடம். அப்ப 4 ஆசிரமம் இருக்கு வேத முறைப்படி. 4 ஆசிரமம். ஒன்று பிரம்மச்சாரி ஆசிரமம், அப்புறம் கிரகஸ்த ஆசிரமம், அப்புறம் வனரப்பிரஸ்த ஆசிரமம், அப்புறம் சன்னியாசாசிரமம். ஃபஸ்ட்டு பிரம்மச்சாரி ஸ்டூடெண்ட். நீங்கள் ஸ்கூல் போய் படிக்கிறீங்க இல்லையா? அது ஸ்டூடெண்ட் லைஃப். பிரம்மச்சாரிய ஆசிரமம். குருக்குள்ள போய் குருகிட்ட இருந்து சாஸ்திரம் கத்துன்றது. ஸோ குருக்குள்ள போய் நான் கேட்கும்போது ஸ்லோவா கொடுங்க, நீங்கள் அட்டன் பண்ணுங்க, இல்லாட்டி கட் பண்ணிடுங்க. எனக்கு கேட்கும்போது ஸ்லோவா கொடுங்க, சரியா? ஸோ குருக்குள்ள போய் நம்ம குருகிட்ட இருந்து படிச்சுக்கிறது. கிருஷ்ண பக்தி எப்படி பண்ணணும், எப்படி கிருஷ்ணர் மேல அன்பு செய்யறது. கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர் யார்? கடவுள். ஏன் கிருஷ்ணர் கடவுள்? ஏன் கிருஷ்ணா வந்து கடவுள்? கிருஷ்ணாவும் நம்மள மாதிரி தானே இருக்காரு. 2 கை 2 கால். அதனால ஏன் அவரை கடவுள் சொல்லு? ஏன் யோசிங்க. ஏன் கிருஷ்ணரை கடவுள் சொல்லு? ஏன் கிருஷ்ணா வந்து கடவுள்? அவர் தான் எல்லாத்தையும் படைக்கிறார். எல்லா தேவர்கள், பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள், இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இது ஜட உலகம், மெட்டீரியல் வேர்ல்ட், இந்த பௌத்திக உலகம், ஆன்மீக லோகம் எல்லாமே கிருஷ்ணாட்டு தான் தோன்றுது. கிருஷ்ணர் யாரும் படைக்கல, கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் படைக்கிறார். சிலர் வந்து கிளாஸில் வந்து டவுட் கேட்பாங்க, ஓகே கடவுள் எல்லாரும் படைக்கிறாருன்னா கடவுள் யார் படைச்சார்? கடவுளை எல்லாரும் படைக்கிறாங்கன்னா கடவுளை யார் படைச்சா? இது போலீஸ் கொஸ்டின் இல்லையா? கடவுளை யாரும் படைக்க முடியாது. அவர் தான் எல்லாத்தையும் படைச்சிட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே இருக்கார். எட்டர்னலி எக்ஸிஸ்டிங். கிருஷ்ணர் வந்து எப்பவுமே இருக்கார். அவர் யாரையும் படைக்கிறது இல்லை. மரங்க அவர்கிட்ட எல்லாம் வருது. அதனால கிருஷ்ணர் வந்து பகவான். அவர்கிட்ட தான் எல்லாமே தோன்றுது. கிருஷ்ணாட்டு இருந்தால் எல்லாமே தோன்றுது. அப்போ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணாட்டு இருந்தால் எல்லாம் தோன்றுது. சயின்ஸு, மெடிசின் எல்லாமே கிருஷ்ணட்டு தான் வருது. மெடிக்கல் சயின்ஸ், ஆயுர்வேதா, அப்புறம் வந்து பூகோளம் எல்லாமே சாஸ்திரத்தில் இருக்கு. எல்லாமே சாஸ்திரம் இருக்கு. சாஸ்திரம் யார் கொடுத்தா? கிருஷ்ணர் தான் கொடுத்தார். வேதேஷ சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகசாரம். வேதங்களை தொகுத்தது கிருஷ்ணா. வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா. வேதங்களில் அறியப்பட வேண்டியவரும் கிருஷ்ணர். வேதங்களால் அறியப்பட வேண்டியவரும் கிருஷ்ணர் தான். வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணர் தான். வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணர் தான். அதனால கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். இதுதான் ஃபர்ஸ்ட் பாடம். குருக்குள்ள
இதுதான் முதல் பாடம். நாம் யாரு, கிருஷ்ணர் யாரு, நாம் யாரு தெரியுமா? நீங்க யாரு? மனுஷங்க. பார்த்தீங்களா, நாம் யாருன்னா மனுஷங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம மனுஷங்க இல்லை. எதனால நம்ம மனுஷங்கன்னு சொல்கிறோம்? எதனால நம்ம மனுஷங்கன்னு சொல்கிறோம்? சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கு. அப்புறம் மனுஷ உடல் எடுத்ததுனால மனுஷன் சொல்கிறோம். நம்ம எல்லாரும் மனுஷ உடல் எடுத்துட்டதுனால மனுஷங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம மனுஷங்க இல்லை. அப்போ நம்ம யாரு? மனித உடல் யார் எடுத்துட்டு இருக்கா? ஆத்மா எடுத்துட்டு இருக்கு. இந்த உடல் ஆத்மா இருக்கு இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாடம். குருக்குள்ள ஃபர்ஸ்ட் பாடம் என்னது? நான் இந்த உடம்பெல்லாம் ஆத்மா. ஆத்மா தான் இந்த உடம்பு எடுத்திருக்கு. ஆத்மா தான் தாவர உடல் எடுக்குது. தாவரங்களுக்கு உடல் இருக்கு, விலங்குகளுக்கு உடல் இருக்கு, மனுஷ உடல் இருக்கு, தேவதை உடல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய உடல், 84 லட்சம் வகையான உடம்பு இருக்கு. 84 lakhs species of life. 84 லட்சம் வகையான உயிரினம் இருக்கு. தண்ணியில் மட்டும் 9 லட்சம் உயிரினம் இருக்கு. ஜலஜா நவலக்ஷானி, ஸ்தாவரா லக்ஷ விஞ்சதி, கிருதயோ கிருமையோ ருத்ரசங்கர, பக்ஷீனாம் நவலக்ஷணம். அப்படி அவ்வளோ லட்சக்கணக்கான உயிரினம் இருக்கு. அதில் ஒரு வகை மனுஷங்க. இப்போ நம்ம மனுஷ உடல் எடுத்ததுனால நம்ம மனுஷன் சொல்லிட்டு இருக்கோம். விலங்கு உடல் எடுத்ததுனால அது விலங்கு. தாவரோட உடல் எடுத்ததுனால அது தாவரம். அப்போ இது எதை அடையாளப்படுத்துது? எது ஐடென்டிஃபிகேஷன்? ஆக்சுவலி பாடியிலே ஐடென்டிஃபிகேஷன், இந்த உடலோடு அடையாளப்படுத்திடுது. ஸோ பகவத்கீதையுடைய ஃபர்ஸ்ட் லட்சணம் வந்து அது இல்லை. நம்ம இந்த உடம்பு இல்லை ஆத்மா என்றது தான். கிருஷ்ண அர்ஜுனன்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன? அர்ஜுனா, நீ என்ன ஒரு பண்டிதன் மாதிரி பேசினேன். அசோஷான அன்னசோஷத்துவம் பிரஜாவாதாம்ச பாசசே கதாசூன கதாசூம்ச நானுசோசங்கி பண்டிதா. நல்ல பண்டிதன் மாதிரி பேசின அர்ஜுனா. ஆனால் எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதோ அதுக்கு உட்காந்து கவலைப்பட்டு இருக்கு. அறிஞர்கள் வாழ்பவருக்கோ மாண்டவருக்கோ வருந்துறது இல்லை. நீ ஏன் அழுதுன்னு இருக்க? இந்த யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்ன. எதனால சொன்னாரு? இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க. இதுதான் அறியாமை. ஃபர்ஸ்ட் என்னது? இதெல்லாம் என்னது? நான், எனது, என்னுடையது. இது எதனால வந்தது? நான் இந்த உடம்புன்னு நினச்சிடுறேன். நான் இந்த உடம்புன்னு நினச்சின்றதுனால தான் இதெல்லாம். புரியலையா? புரிஞ்சுதா? சரி, புரியும், கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அப்போ என்னது? இந்த உடம்பு நினச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம மனுஷன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் நம்ம யாருன்னா ஆத்மா. ஆத்மாவுடைய உண்மையான அடையாளம் என்ன? கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். அதான் நம்முடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் ப்ரோபோஸ் சொல்வார். ஜீவாத்மா உண்மையான அடையாளம் பகவானுக்கு சேவை பண்ணுறது. அதுதான் முதல்ல குருக்குள்ள சொல்லி தருவாங்க. குருக்குள்ள ஸ்டூடெண்ட்க்கு என்ன சொல்லி தருவாங்க? பகவத்கீதா, பாகவதம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து கிருஷ்ணர் யாரு, நாம யாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? குரு வந்து அந்த குழந்தைங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. சில குழந்தைங்க ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்கும், நல்ல சாஸ்திரம் படிச்சுட்டு நல்ல ஷார்ட் பிரெயின். அந்த குழந்தை பிராமணராக வருவார். அப்புறம் சில குழந்தைக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப பிடிக்கும், நிர்வாகம், அது சத்திரியராக வரும். சில குழந்தைக்கு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அவர் வைசியராக வரும். சில குழந்தைக்கு ஒன்றுமே புரியாது, படித்தா மண்டையில் ஏற மாட்டேங்குது, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனும் தெரியல, அப்புறம் பிஸ்னஸ் பண்ணவும் தெரியல, அது லேபராக இருக்கும். அப்போ இந்த 4 வர்ணம், 4 ஆசிரமம்: பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா, பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வனரபிரஸ்தா, சன்னியாசி. ஸோ பிராமணாங்கிறது பர்த்தில் இல்லை, பிறப்பில் இல்லை. இந்த குணம் இருந்ததுன்னா அவர் எல்லாத்தையும் அன்பாக இருக்கார், கோவப்படுறதில்லை, எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு, உண்மையை பேசுகிறாரு, சென்ஸ் கண்ட்ரோல், இதெல்லாம் பிராமணா. சத்ய சமோ தவ சௌச்சம் சாந்தி ஆர்ஜவமேவச்ச ஞான விஜானம் ஆஸ்திக்கும் பிரம்ம கர்ம சபாவம். வாய்மை, தூய்மை, தவம், கருணை, எளிமை, பணிவு, இந்த குணத்தினால பிராமணர் அறியப்படுறார். ரைட். அதுக்கப்புறம் சத்ரியா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் பண்ணுறது. அந்த காலத்து ராஜா எல்லாம் இருந்தாங்க. ராஜாவுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவான்? தப்பு பண்ண மாட்டான். ஏன்னா ராஜா அப்பவே தண்டனை கொடுப்பாரு. இன்றைக்கும் துபாயிலெல்லாம் ராஜாவோட ஆட்சி தான். உடனே அப்பவே ஆன் த ஸ்பாட் பனிஷ்மெண்ட். துபாயில், சவுதியிலெல்லாம் மன்னர் ஆட்சி தான். என்ன பண்ணுறாங்க? ஆன் த ஸ்பாட் பனிஷ்மெண்ட். தப்பு பண்ணால் உடனே பனிஷ்மெண்ட். ஸோ அது மன்னர் ஆட்சி. ராஜா வந்து நேர்மையானவராக இருந்தாருன்னா
அவர் கிருஷ்ண பக்தராக இருந்தால் எல்லாம் பயந்துக்குவாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க. அது வந்து சத்திரியா. அப்போ பிராமணா எப்படி கிருஷ்ணருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க? பிராமணா வந்து நாலேஜ், சாஸ்திரம்லாம் படித்து அது மற்றவங்க சொல்லித்தராங்க. பகவத்கீதைனா என்ன, பாகவதம் என்ன, கிருஷ்ணரை பற்றி எப்படி கிருஷ்ணரை எப்படி வழிபடணும், இது டீச். பிராமணா மீன் டீச்சர். பிராமணான்னா சொல்லி கொடுக்குறது, டீச்சர். சத்திரியானா ரூல் பண்ணுறது. வைசியான பிஸ்னஸ் பண்ணுறது. வைசியான என்ன பிஸ்னஸ்? என்னது? போல்ட் நெட் அல்ல, பிஸ்னஸ் வந்து கௌ ப்ரொடெக்ஷன், கௌ ரக்ஷா. கிருஷி கௌ ரக்ஷா வாணிசு. கிருஷின்னா விவசாயம், நமக்கு தேவையானது நம்மளே தயார் பண்ணுறது, விவசாயம் பண்ணுறது. அப்புறம் கௌ ரக்ஷா பசு. ஒரு குடும்பஸ்தருக்கு வந்து 2 பசு 2 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா அவர் பழிச்சுக்குவார். யாரையும் நம்ப வேண்டாம். பால் கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம். 2 ஏக்கர் நிலம் 2 பசுமாடு இருந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் வேதிக் லைஃப். வேத காலத்தில் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அது வந்து பிஸ்னஸ், வைசியா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இவர் வந்து உளுந்து போட்டிருப்பாரு, அவர் அரிசி போட்டிருப்பாரு, அவர் பால் வச்சிருப்பாரு, போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அவர் உளுந்து கொடுப்பாரு, இவர் பால் கொடுத்துருவாரு. அவர் பால் கொடுத்தா அவர் அரிசி கொடுத்துருவாரு. பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நிம்மதியாக இருக்காங்க. ஆடி கார் வாங்கணும், BMW கார் வாங்கணும், பெரிய பெரிய பங்களா அரண்மனையெல்லாம் கட்டணும், அந்த மாதிரி டிசைரில் ரொம்ப சிம்பிள் லைஃப். அப்படியா? அவருக்கு ஆடி கார் ரொம்ப பிடிக்குமா? பார்த்தியா, ரொம்ப சிம்பிள். சரி, என்னாச்சு? இது வந்து வைசியா. சூத்ரா மீன்ஸ் லேபர் கிளாஸ், வேலை செய்வாங்க. அங்கே போய் கிணறு வெட்டுங்க, இன்னும் கிணறு வெட்டுவாங்க. ரோடு போடுங்க, ரோடு போடுவாங்க. பெரிய தேர் பண்ணுங்க, தேர் பண்ணுவாங்க. கோயில் கட்டுங்க, பெரிய பெரிய கல் எடுத்துட்டு போய் எல்லாம் வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மந்திரம் சொல்ல தெரியாது, நிர்வாகம் பண்ண தெரியாது. அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய சுபாவம் என்னன்னா வேலை செய்வாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ இந்த 4 பேருமே சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பிரபுபா என்ன சொல்லுவார்? நமக்கு உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பை வந்து 4 போர்ஷனாக டிவைட் பண்ணலாம். இந்த உடம்பை வந்து, இந்த பாடி இருக்குல்ல, இந்த 4 போர்ஷனாக டிவைட் பண்ணிடலாம். ஹெட் டிபார்ட்மெண்ட், ஹேண்ட் டிபார்ட்மெண்ட், பெல்லி டிபார்ட்மெண்ட், லெக் டிபார்ட்மெண்ட். தலைப்பாகம், கை பாகம், வயிறு பாகம், கால் பாகம். இது எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? எது ரொம்ப முக்கியம்? ஹெட்டு இல்லையா? அப்போ லெக் வேண்டாமா? தலை இருந்தால் போதுமா? கால் வேண்டாமா? கால் இல்லாமல் தலையில் நடந்து போக முடியுமா? இல்லையா? எனக்கு தலை 4மே வேணும், 4மே முக்கியம். பட் ஆனால் ஹெட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது உனக்கு காலில் சின்னதாக அடிபட்டுடுது, அப்போ என்ன பண்ணலாம்? நொண்டியாவது நடந்துக்கலாம், இல்லை குச்சி வச்சு நடந்துக்கலாம். மூளை வேலை செய்யுதுன்னு என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ கால் கொஞ்சம் சரியில்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கை கொஞ்சம் சரியில்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மூளை சரியில்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அவ்வளோதான். திட்டுறாங்க இல்லையா? மூளை இல்லை, உனக்கு அறிவில்லை, அதை அப்படியா போடுவேன், அங்கே எடுத்து வைக்க மாட்டேன், நீ ஏன் இப்படி பண்ண? ஸோ நாலேஜ், இந்த 4மே இம்பார்ட்டன்ட். அதில் ஹெட் வந்து மோர் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி தான் சொசைட்டியில் வந்து பிராமணா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிராமணனா சும்மா சோகால்டு பிராமணா இல்லை, சும்மா பிராமண குலத்தில் பிறந்த பிராமணர்லாம் முக்கியம் இல்லை. இந்த சாஸ்திரம் படிச்சுட்டு அந்த பிராமணர் இம்பார்ட்டன்ட், அதை சொல்லிக் கொடுக்கணும், அவர் தான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்ணாங்க? குருக்குள்ளே போய் படிப்பாங்க. இந்த மாதிரி குழந்தையா இருக்கும்போது குருக்குள்ளே போய் படிப்பாங்க. இங்கே பகவத்கீதையெல்லாம் சொல்லி தருவாங்க. அது ஆசிரமா, பிரம்மச்சாரி ஆசிரமான்னு ஸ்டூடெண்ட் லைஃப். அவர் 25 இயர்ஸ், ஒரு 25 வருஷம் அங்கே குரு கூடயே தங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தே என்டர் டு கிரகஸ்தாசிரமம். அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கையில் போவாங்க. குருகுலத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரு குடிசையில் தங்கியிருப்பாங்க, குருவுக்கு சேவை பண்ணுவாங்க, குருவோடைய ஒய்ஃபுக்கு சேவை பண்ணுவாங்க, குருவுக்கு சேவை பண்ணலாம், குருவோடைய மனைவிக்கு சேவை பண்ணலாம். இப்படியே ஒரு 25 வருஷம் சாஸ்திரம்லாம் படிச்சுட்டு அவர் எதில் டேலண்ட் இருக்கோ அந்த இது பண்ணுவாங்க. அப்போ வந்து அவர் மேரேஜ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ண. கல்யாணம் பண்ணிட்டா ஒய்ஃபோட மரத்துக்கடியில் தங்க முடியாது இல்லையா? கல்யாணம் பண்ணிவிட்டு ஒய்ஃபோட மரத்துக்கடியில் தங்க முடியுமா? பிரம்மச்சாரியாக இருந்தால் ஒரு சின்ன ரூமில் தங்கிக்கலாம், பேச்சுலராக இருந்தால் என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன ரூமில் தங்கிக்கலாம்.
பட் ஒய்ஃப் வந்துட்டா அப்படிலாம் தங்க முடியாது. கல்யாணம் பண்ணது என்ன பண்ணுறாங்க, சீர்வரிசையெல்லாம் கொடுக்க எங்கே வைக்கிறது? கட்டில், பீரோ, பாத்திரம், மிக்சி, கிரைண்டர் எல்லாம் வந்துடுது இல்லையா? எல்லாம் எங்கே வைக்கிறது? அப்போ கிரகம் வேணும் இல்லையா? கிரகா மீன்ஸ் ஹவுஸ். கிரகம் வேணும். கிரக கஷேத்திர சூக்த ஆப்த வித்தை. வீடு, மனைவி, குழந்தைங்க, நண்பர்கள் எல்லாம் வந்துடுவாங்க. அப்போ எங்கே தங்கிறது? கிரகஸ்தாக்கு வீடு வேணும், வீட்டில் தான் தங்கணும் இல்லையா? அப்போது கிரகம் வேணும், அதனால தான் வீடு கட்டுறோம். அந்த வீட்டிலிருந்து பக்தி பண்ணுறத கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமானா வீட்டிலிருந்து பக்தி பண்ணுறது. அர்ஜுனா வந்து கிருஷ்ணர் சன்னியாசியை போட்டு நான் சொன்னார், அர்ஜுனா நீ சண்டையை போட வேண்டாம், நீ சன்னியாசியை போட்டு நான் பார்த்துக்கிறேன். இல்லை, அர்ஜுனா வந்து கிரகஸ்தா, அவர் குடும்பஸ்தர். அவருக்கு குழந்தை இருந்தது. அர்ஜுனாவுடைய குழந்தை யாரு தெரியுமா? அர்ஜுனாவுடைய சன் யார்? Who is the son of Arjuna? The great hero. அர்ஜுனாவுடைய பையன். உங்கள் பேரில் தான் எல்லாம் ஆன்னு தொடங்குது இல்லையா? அவர் பேர் ஆளு தான் தொடங்குது. அபிமன்யு இருந்தது. அர்ஜுனாவுக்கு அபிமன்யு குழந்தை இருந்தார், ஒய்ஃப் இருந்தாங்க. அர்ஜுனாவுடைய ஒய்ஃப் யார்? அர்ஜுனாவுடைய மனைவி திரௌபதி. சுபத்ரா தேவி அர்ஜுனாவுடைய ஒய்ஃப் திரௌபதி. அப்போ என்னாச்சு? கிரகஸ்த ஆசிரமா. குடும்பஸ்தர்களுக்கு வீடு வேணும், வீட்டில் தங்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், அப்புறம் வேலை பார்க்கணும், வியாபாரம் பண்ணணும், அதனால் வீடு வேணும். அதனால் என்ன பண்ணுறாங்க? புதுசாக வீடு கட்டுறாங்க. எவ்வளோ நாள் வாடகை வீட்டில் இருப்பாங்க? அதனால் என்ன பண்ணுறாங்க? ஒரு சொந்தமாக வீடு கட்டுறாங்க. ஓகே, நான் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும். வாடகை வீட்டில் காசு கொடுத்துட்டே இருக்கணும். சொந்த வீடுன்னா கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கணும், டேக்ஸ் கட்டணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ வீடு கட்டிட்டோம் இல்லையா? ஸோ கிரகஸ்த ஆசிரமா. அப்போ கிரகன்னா வீடு. கிரக பிரவேசா அப்படின்னா புது மனை புது விழா. புதுசாக வீட்டில் போகிறோம், வீடு கட்டி புதுசாக போகிறோம். வீடு கட்டி புதுசாக போகும்போது என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவாங்க? ஒரு வீடு கட்டி புதுசாக போனால் என்ன பண்ணுவாங்க? எங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் ஒருத்தர் புதுசாக வீடு கட்டினார். புதுசாக கோயில் பக்கத்தில் வீடு கட்டிட்டு காலையில் ஃபஸ்ட்டு பாட்டு மட்டும் விநாயகர் பாட்டு போட்டார். முதல் பாட்டு விநாயகனே வேறருக்க வல்லோனே விநாயகனே அப்படின்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் மரணம்னு ஒரு பாட்டு. வீடு கட்டி உள்ளே போகிறாங்க, எந்த பாட்டு பாடிட்டு போகிறாங்க? மரணம். அவ்வளோதான் நாலேஜ், அவங்க அறிவு அவ்வளோதான் இருக்குது. ஸோ வீடு கட்டினா என்ன பண்ணணும்? கிருஷ்ணருடைய பாட்டு பாடணும். இந்த வீடு வந்து கிருஷ்ணர், நம்மளுது தானே. நம்ம எதாவது கொண்டு வந்தோமா? இந்த டைல்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்தோமா? இந்த டைல்ஸ் எங்கேருந்து வந்தது? கிருஷ்ணர் கொடுத்தாரு இல்லையா? டைல்ஸ் கிருஷ்ணா கொடுத்தாரு. அப்புறம் வேற என்ன? இந்த கரண்ட் எங்கேருந்து வருது? எப்படி கரண்ட்டு கிருஷ்ணா கொடுக்குறாரு? கரண்ட் எங்கேருந்து வருது? கரண்ட் வந்து வாட்டரில், தண்ணியிலேருந்து எடுக்கிறாங்க இல்லையா? காற்றுலேருந்து எடுக்கிறாங்க. விண்டு மில்லு கரண்ட் எடுக்கிறாங்க தண்ணியிலேருந்து. அப்புறம் நியூக்ளியர், இந்த அணுலேருந்து கரண்ட். இதெல்லாம் அணுவில் எங்கேருந்து வந்தது? வாட்டர் எங்கேருந்து வந்தது? கிருஷ்ணாட்டிருந்து வந்தது. பூமி ஆப்போ அனலோ வாயு கம்மனோர் புத்தி ரேவச்ச அங்கார மிதியம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம். தண்ணி நம்ம என்ன கொண்டு வந்தோமா என்ன? நீ அம்மா வயிற்றுல இருந்து ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வந்தியா? இல்லையா? சரி, பால் ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்தியா? யார் உனக்கு பால் கொடுத்தா? அம்மா. அம்மாவுக்கு பால் கொடுக்குற சக்தி யார் கொடுத்தா? இல்லையா? அம்மாவுக்கு குழந்தை வந்தோடனே அம்மாட்டிருந்து பால் வருது. எப்படி வருது? கிருஷ்ணர் கொடுக்குறாரு நமக்கு. ஃபுட்டு, உணவு வேணும்ல. ஸோ அப்போது பாருங்கள், எல்லாமே கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க? இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சவங்கிறாங்க. எங்கேருந்து வந்தது? கிருஷ்ணாட்டிருந்து தான் வந்தது. ரைட்? ஸோ கிருஷ்ணாட்டிருந்து தான் வந்தது. அப்போ இந்த வீடு யாருடையது? அப்போது கிருஷ்ணருடையது. நம்ம கிருஷ்ணாவுடைய வீட்டில் இருக்கோம். ரைட்டா? கிருஷ்ணாவுடையது. அதனால கிரகஸ்த ஆசிரமம்னா, கிரகா அப்படின்னா வீடு, ஆசிரமம்னா அங்கிருந்து பக்தி பண்ணணும். இந்த வீடு எதுக்காக? கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுக்காக, கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுறதுக்காக. அதனால பாருங்கள், இந்த ஹாலில் பகவான் வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஹாலில் அவங்க போட்டோவை மாட்டி வச்சுருக்காங்க.
இதே நாம இருந்தால் என்ன பண்ணுவோம், பெரிய ஹீரோ போட்டோ மாட்டிடுச்சு. நீங்கள் பக்தர் அல்லாதவங்க வீட்டுக்கு போய் பாருங்கள், கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க வீட்டுக்கு போனால் பெரிய ஹால் இருக்கும், அதில் பூரா ஷாருக் கான் சல்மான்கள்லாம் மாட்டிடுச்சு. கிருஷ்ணர் எங்கே இருப்பார், ஸ்டேர் கேஸ் கடையில் ஒரு சின்ன ரூமில் இருப்பார். அப்போ அவங்களுக்கு என்னாச்சு, பக்தி இல்லை. அப்போ அவங்க வீடு எதுக்காக கட்டியிருக்காங்க, அவங்க சென்ஸ் என்ஜாய்மெண்ட்காக கட்டியிருக்காங்க, புலன்பதுக்காக. அப்போ அவங்க யார், கிரகமேதி. சான்ஸ்கிரிட்டில் என்ன கிரகம், கிரகம் மே கிரகம் ஆமே இதி. நான் தான் இந்த வீடு, இது என்னுடையது, இது என் வீடு நான் கட்டினேன். பக்தி இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, இது என் வீடு நான் கட்டினேன். பக்தர் என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணர் கொடுத்தாரு, அவர் கொடுத்துருக்காரு, நான் உங்களுக்கு கட்டியிருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பக்தருக்கும் பக்தர் அல்லாதவங்களுக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். பக்தரும் வீடு கட்டுறாங்க, பக்தர் இல்லாதவங்களும் வீடு கட்டுறாங்க, பக்தி இல்லாதவங்களும் வீடு கட்டுறாங்க. 2 பேரும் வீடு கட்டுறாங்கல்ல. இப்போ இந்த இந்த இதில் இந்த விழாவில் நிறைய வீடு இருக்குது. எவ்வளோ பக்தர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்குது, 1-2 பேர் தான் இருக்குது. மற்றவங்க எல்லாம் பாருங்கள், அவங்க ஹாலில் போய் பாருங்கள், சினிமா ஸ்டார் ஃபோட்டோவில் இருக்கு. ஏன்னா அவங்களுக்காக வீடு கட்டியிருக்காங்க. நம்ம பக்தர் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணருக்காக வீடு கட்டியிருக்காங்க. அங்கே கிருஷ்ணர் தான் ஹீரோ, நான் ஜீரோ. நான் ஹீரோ இல்லை, கிருஷ்ணர் தான் ஹீரோ. ஆனால் வெளியில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, நோ நான் தான் ஹீரோ, கிருஷ்ணர்லாம் இல்லை, நான் தான் ஹீரோ. ரைட். ஸோ கிரகஸ்த ஆசிரமா அது குட், நல்லது தான். எப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் பக்தி சொல்லி கொடுத்து, கணவருக்கு சேவை பண்ணி, மனைவி பக்தி பண்ணி, பெரியவங்கெல்லாம் பக்தி பண்ணி, எல்லாரும் இங்கே வந்தால் எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கிடைக்கும். அப்போ இது ஒரு கோயில் மாதிரி தான். எந்த வீட்டில் கிருஷ்ணர் வர்ஷிப் பண்ணுறாங்களோ, எங்கே இந்த மாதிரி ஹாலில் கிருஷ்ணர் இருக்காரோ அது கோயில். கிருஷ்ணர் இருக்கிற கோயில். கிருஷ்ணர் எங்கே இருப்பார், கோயிலில். கிருஷ்ணர் வேற எங்கே இருப்பார், கிருஷ்ணர் எப்பவுமே எங்கே இருப்பார், சரி. அப்புறம் கிருஷ்ணா எங்கே இருப்பார், எல்லா இடத்துலையும் இருப்பார். கிருஷ்ணா எங்கே இருப்பார், கிருஷ்ணருடைய உலகம் எது, பிருந்தாவனம். கிருஷ்ணா எங்கே இருப்பார், பிருந்தாவனத்தில். கிருஷ்ணா பிருந்தாவனத்தை விட்டு விலகிறதே இல்லை, எப்பவுமே கிருஷ்ணா பிருந்தாவனத்தில் தான். பிருந்தாவனம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான இடம். பூரா துளசிகளாக இருக்கும், யமுனா நதி இருக்கும், பசுக்கள் இருக்கும், கண்ணுக்குட்டி இருக்கும், கோபர்கள் கோபிகள். இது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது பிருந்தாவனம். அப்போ எங்கே கிருஷ்ணர் இருக்காரோ அது விருந்தாவனம். நம்ம வீட்டில் கிருஷ்ணர் இருந்தால் அது விருந்தாவனம். ஏன்னா கிருஷ்ணர் எங்கே இருக்காரோ அது விருந்தாவனம். நம்ம இதயத்தில் கிருஷ்ணர் இருந்தால் நம்ம இதயம் விருந்தாவனம். நம்ம இதயத்தில் கிருஷ்ணர் இருந்தால் இதயம் விருந்தாவனம். நம்ம இதயத்தில் கிருஷ்ணர் இருக்காரு, நம்ம தான் இன்னும் ஃபீல் பண்ணலை, நம்ம மறந்து போயிட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், கிருஷ்ணரை மறந்து போயிட்டோம். ரைட்டா? அதே மாதிரி தான் இந்த வீட்லேயும் கிருஷ்ணர் இருக்காருன்னா இது விருந்தாவனம். அதனால் அங்கே கிருஷ்ணன் நடுவில் இருக்கு. இந்த ஹாலில் கிருஷ்ணர் நடுவில் இருக்காரு. பக்தி இல்லாதவங்க பாருங்க, கிருஷ்ணரே கண்டுக்க மாட்டாங்க, அவங்கள பற்றி கவலையே இல்லை. அதனால அந்த பக்தி இல்லாதவங்க வீடு இருக்கு இல்லையா, கிருஷ்ண பக்தி பண்ணலை. ஒருத்தர் நல்ல இந்த மாதிரி அழகாக வீடு கட்டினாங்க. இந்த மாதிரி அழகாக வீடு கட்டிட்டு கிருஷ்ணரை நினைக்கவே இல்லை, கிருஷ்ணரை பற்றி பாடவே இல்லை, கிருஷ்ணரை பற்றி பேசவே இல்லை, கிருஷ்ணரை வழிபடவே இல்லை. அப்படின்னா பிரகலாத் மகாராஜ் என்ன சொல், பிரகலாத் மகாராஜ் தெரியுமா? பிரகலாத் மகாராஜ் யாரு? ஹிரண்யகசிபுவோடைய பையன். சரி, பிரகலாத் மகாராஜ் யாரு? பகவானுடைய பக்தர், தூய பக்தர், குட் டிவோட். அது மாதிரி நம்ம பக்தி பண்ணணும், பிரகலாதர் மாதிரி. ஸோ பிரகலாத் மகாராஜா என்ன சொல்கிறாரு, அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறார். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு கிருஷ்ணர் மேலே பக்தியே இல்லை. ஹிரண்யகசிபுக்கு என்னாச்சு, கிருஷ்ணர் மேலே பொறாமை, அவருக்கு அகங்காரம், ஃபால்ஸ் ஈகோ. அது என்ன ஈகோ, நான் தான் கடவுள், ஏன் விஷ்ணு கடவுள்? அப்போ அவர்கிட்ட போய் பிரகலாத குழந்தை சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, இந்த வீடெல்லாம் நிரந்தரமே இல்லை, நீங்கள் காட்டுக்கு போங்க. கிரகம் அந்த கூபம், இந்த வீடு இருக்கே அது இருண்ட கிணறு, டார்க் வெல் பார்த்துருக்கீங்களா? டார்க் வெல் பார்த்துருக்கியா? எங்கே பார்த்துருக்கீங்க? டார்க் வெல், அங்கே வாட்டரே இருக்காது, ரொம்ப டார்க்காக இருக்கும், பாழடைஞ்ச கிணறு, பாழும் கிணறு. அங்கே தண்ணியே இருக்காது, அங்கே பாம்பெல்லாம் இருக்கும், அதில் விழுந்தா போச்சு. பாழும் கிணத்துல விழுந்தா என்ன ஆகும்? தண்ணியே இல்லாத கிணத்துல விழுந்தா யாரா காப்பாற்ற முடியுமா நம்மளை? அவ்வளோதான்.
மூழ்கிடும், பாம்பெல்லாம் குத்திடும். அந்த மாதிரி கிருஷ்ண பக்தி இல்லாத வீடு அந்த மாதிரி தான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிடுவாங்க. பக்தியே பண்ணாமல் லைஃபே வீணாக்கிடுவாங்க. அந்த வீடு வந்து இருண்ட கிணறுக்கு சமம். யார் வீடு? கிருஷ்ண பக்தியே பண்ணாதவங்க. கிருஷ்ண பக்தி பண்றவங்க வீடு விருந்தாவனம். கிருஷ்ண பக்தி இருக்கிற இடம் விருந்தாவனம். கிருஷ்ணர் அங்கே இருந்தால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கிருஷ்ண பக்தி இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டு இருப்போம். அங்கே நம்ம உட்காந்துட்டு ஏய் நான் சொல்றது கேளு, எனக்கு அது கொண்டா, எனக்கு இதை கொண்டா, ஆர்டர் போட்டு ஒருத்தர் ஆர்டர் போடுவாங்க. கணவர் மனைவிட்ட ஆர்டர் போடுவாங்க, மனைவி கணவர்கிட்ட ஆர்டர் போடுவாங்க, குழந்தைங்க அப்பாட்ட ஆர்டர் போடுவாங்க, நாய்க்குட்டியெல்லாம் வந்து ஆர்டர் போடும், எனக்கு அதை கொண்டா இதை கொண்டான்னு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க 24 hours. கால் எழுந்திரிச்சோடனே ஸ்கூல் பேக் காணோம், என் ஷூவை காணோம், என்னோடய யூனிஃபார்மை காணோம், சண்டை போட்டுட்டே இருக்கும். நான் சீரியல் பார்க்கணும், நான் கேம் பார்க்கணும், எல்லாம் சண்டை போடும். பக்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கால் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பகவானுக்கு ஆரத்தி பண்ணுவாங்க. பகவானுக்கு ஆரத்தி பண்ணிட்டு சாண்டிங் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே. இந்த சாண்டிங் தான், இந்த நாம ஜபம் சாண்டிங் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இப்போ ஸ்லோகம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த ஸ்லோகம் எடுங்க. முகுந்தமான ஸ்லோகத்தில் குலசேகராச்சாரியர் சொல்கிறார். முகுந்தமான ஸ்லோகாவில் குலசேகராச்சாரியர் சொல்கிறார். இந்த ஸ்லோகா வந்து ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்துடைய குளோரிஃபிகேஷன் சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் வந்து நீங்கள்லாம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறீங்களா? சரி, ஏன் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும்? இதை பாருங்க. சத்ரு சேதைக்க மந்திரம், பகவானுடைய நாமம் இருக்குல்ல ஹரே கிருஷ்ணா மந்திரம், அது நமக்கு எதிரியே இல்லாமல் பண்ணிடும். எதிரியே. சரி, நமக்கு எதிரி யாரு? உனக்கு எதிரி இருக்காங்களா? உனக்கு இருக்காங்களா எனிமி? யாரு? அப்படியா? அவன் பிரதர் இல்லையா? இல்லை, அவர் எதிரி இல்லை. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, எனக்கு அவர் எதிரி, எனக்கு இவர் எதிரி, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்க, அது மாதிரிலாம் எதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க எதிரி இல்லை. நம்ம எதிரி யார் தெரியுமா? யாரு? நம்ம மைண்டு தான், நம்ம மனசு தான் எதிரி. இது வேணும்னு பிடிவாதம் பண்ணும், தொந்தரவு பண்ணும். மனசு தொந்தரவு பண்ணுதா? அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அது செய்யலாமா, இது ஏதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் 24 hours. நாம தூங்கினாலும் மனசு தூங்காது, முடிச்சுட்டே இருக்கும். ஏன்னா மனசு வந்து சூட்சமானது, கண்ணுக்கு தெரியாது. மனசை பார்த்துருக்கீங்களா? மனதை பார்க்க முடியாது, அது சூட்சம், கண்ணுக்கே தெரியாது. நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். யாராவது திட்டுனா உக்காந்து ஐயோ என்ன திட்டாங்களே அப்படின்னு அழுது. யாராவது புகழ்ந்தா ரொம்ப சந்தோஷமா என்ன அப்படி சொன்னாங்க. இப்படி இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில 6ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றாரு, உனக்கு நண்பனு எதிரியும் வேற யாரும் இல்லப்பா, உன் மைண்டு தான் சொல்றாரு, மனசு தான். பந்தூர் ஆத்மானம் ஆத்மானாம் ஆத்மானாம் ரிபுராத்மா. சத்ருனா எதிரி. அதான் குலசேகரால் என்ன சொல்றாரு, சத்ரு சேதைக மந்திரம். இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்ன என்ன பண்ணும்? ஹரே கிருஷ்ணா மந்திரம் நம்ம இதயத்துக்குள்ள போய் இந்த மனசுல இருக்கிற அரக்கனை எல்லாம் கொண்டுடும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ஹரே. கலியுகத்தில் கிருஷ்ணர் நாம ரூபத்தில் இருக்கார். கலியுகத்தில் கிருஷ்ணர் எங்க இருக்காரு? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தில் இருக்காரு. ஆமா, கிருஷ்ணரை பார்க்கவே முடியலையே. கிருஷ்ணர் எப்படி பார்க்கறது? கிருஷ்ணரை அர்ஜுனன் நேராக பார்த்தாங்க, அப்புறம் ராமரை வந்து ஹனுமான் நேராக பார்த்தாங்க. நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியலையே. ஏன்னா நம்ம அவ்வளோ தூய்மை இல்லை நம்மக்கிட்ட. நம்ம மனசில் எல்லாம் இருக்குது. கோபம் வருதா? கோபம் வருது, பொறாமை வருது. அவனுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க, எனக்கு எடுத்து கொடுக்கல. அவனுக்கு மட்டும் நீங்கள் இது பண்ணுறீங்க, என்ன இது பண்ண மாட்டேங்கிறீங்க இருக்கு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் மனசுலேருந்து தான் வருது. மனசு தான் இந்த எல்லா வேலையும் பண்ணுது. நமக்கு பிரச்சனைகள்லாம் யார் காரணம்? நம்ம மனசு தான் காரணம், வேற யாருமே காரணம் இல்லை. நம்ம பிரச்சனைக்கெல்லாம் வேற யாருமே காரணம் இல்லை, நம்ம மனசு தான் காரணம். அவன் தான் நம்ம எதிரி.
ஏன் மனசு எதிரி? அவன் நம்ம கண்ட்ரோல் இல்லை. மனசு நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியாதனால தான் அது எதிரியா இருக்கு. மனசு நம்ம கட்டுப்படுத்தினா அது ஃப்ரெண்ட் ஆயிடும். அப்ப எப்படி மனசை கட்டுப்படுத்துறது? இந்த மந்திரம் சொல்லணும். அதான் சத்ரு சேதைக மந்திரம். எதிரியே இருக்காது. இந்த மனசு என்ன ஆயிடும்? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா ஃப்ரெண்ட் ஆயிடும். சத்ரு சேதைக மந்திரம். இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா என்ன ஆயிடும்? மனசு யார் ஆயிடும்? நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடும். மனசு ஃப்ரெண்டானா நல்லதா, எனிமையா இருந்தா நல்லதா? எனிமையா இருந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான், நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணும். எனிமை என்ன பண்ணுவான்? தொந்தரவு நிம்மதியாக இருக்க மாட்டான் இல்லையா? நம்ம எதிரி என்ன பண்ணுவாங்க? நம்ம நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க? நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம மனதை நம்ம நண்பனாக்கணும், எதிரியாக வச்சுக்கூடாது. எப்படி நண்பனாக்குறது? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னால் இந்த மனசு இருக்கிற எதிரியெல்லாம் ஓடிடுவான். நேற்று பலராமருடைய கதையெல்லாம் பேசிட்டு இருந்தோம். பலராமர் கிருஷ்ணருடைய அண்ணா. ஸோ பலராம் எப்பவுமே கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது எப்படின்னு சொல்லி தருவார். நம்ம எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். பலராமர் நம்ம இதயத்தில் போய் அவர் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தில் இருக்கார். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ராம இருக்காரா? ஸோ பலராமர் நம்ம இதயத்துக்குள்ள போய் என்ன பண்ணுவார்? இந்த எதிரியெல்லாம் கொள்வார். எப்படி? இந்த மந்திர ரூபத்தில் போறார். எதிரி கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறானே, ஒழிச்சுட்டு இருக்கான். எதிரி எங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கான்? மனசுக்குள்ள ஒழிச்சுட்டு இருக்கான். தேனுகாசுரா, பிரலம்பாசுரா, துவிதா, இந்த நிறைய எதிரி எல்லாம் இருக்கு. கோபம், பேராசை, பொறாமை எல்லாம் மனசுல உள்ள உட்காந்து. இது எப்படி போகும்? அதுதான் ஹரே கிருஷ்ணா மந்திரம். அப்ப இந்த வீடு எதுக்காக? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றதுக்காக. சாண்டிங் பண்ணி கிருஷ்ணர் வர்ஷிப் பண்ணும். இது காலையில் யாகம் பண்ணாங்க இல்லையா? காலையில் யாகம் பண்ணாங்க. அந்த யாகம் பண்ணதை விட 100,000 டைம் அல்லது crore டைம் அந்த ஐயர் யாகம் பண்ணார் இல்லையா? ஓம் சாஹா சொன்னாங்கல்ல, அந்த யாகம் பண்ணதை விட கோடிக்கணக்கான மடங்கு பெரியது ஹரே கிருஷ்ணா மந்திரம். நம்ம பாடணும் இல்லையா? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ராம ஹரே ஹரே. அது ஈக்குவலே ஆகாது. அந்த யாகம் பண்ணாங்க இல்லையா? அந்த யாகம் எல்லாம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றதுக்கு ஈக்குவலே ஆகாது. அவ்வளோ க்ளோரி, அவ்வளோ புகழ் வாய்ந்தது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் கிருஷ்ணருடைய நாமம். அது கிருஷ்ணருக்கு வேறானதே இல்லை. கிருஷ்ணரும் அவர் பேரும் வேற இல்லை. கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா அவர் ஒண்ணுதான். கிருஷ்ணரும் பேரெல்லாம் ஒண்ணுதான். ரைட்? ஸோ அதனால ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லினாவும் நம்ம எதிரிகள்லாம் போயிடுவாங்க. சத்ரு சேதைக மந்திரம். அடுத்தது சகல உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம். எல்லா உபனிஷத்தும் அதுதான் சொல்லுது. எல்லா உபனிஷத்து, நிறைய வேதங்கள்லாம் இருக்கு. உபனிஷத்து நிறைய இருக்கு. கதோபனிஷத், முண்டகோபனிஷத், ஸ்வேதாசு உபனிஷத், ஐத்ரேய உபனிஷத், ஈஷோபனிஷத். உபனிஷத்துனா நிறைய வேதத்துடைய வேதத்தை சார்ந்து வந்த நூல்கள் உபனிஷத்து. அந்த உபனிஷத்துல என்ன சொல்றது? சகல உபனிஷத் பாக்கிய எல்லா உபனிஷத்தும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுது. இது சோதச நாம்னா கலோ கல்மஷ நாசனம் ந உப்ரபகாரம் சாட்சா சர்வ வேதேஷு. எல்லா வேதத்தையும் என்ன சொல்லியிருக்கு? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவகி கேவலம் கலோ நாஸ்தியவ 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 கதிரதா. கலியுகத்தில் பகவான் நாமத்தை சொல்றத தவிர வேற வழி இல்லை, வேற வழியே இல்லை. ஒரே வழிதான். இப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோம், எப்படி வெளியே போறது? அந்த ஒரே வழிதான் இருக்கு இல்லையா? இந்த வீட்டுக்குள்ள கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ள வந்தாச்சு. எப்படி வெளியே போறது? அந்த வழியா தான் போகணும், வேற வழியே இல்லை. வேற ஏதாவது வழி வச்சு அதெல்லாம் இல்லைங்க, அதில் தாங்க போகணும். வந்த வழியே போக வேண்டியதான். ஸோ அதனால சகல உபநிஷ வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம். அடுத்தது என்னது? சர்வ ஐஸ்வர்யைக்க மந்திரம். சம்சார ரோச்சித மந்திரம். அடுத்தது சத்ரு சேதேக்க மந்திரம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் என்ன பண்ணும்? உள்ள போய் மனசு இருக்கிற அசுரங்களை எல்லாம் கொண்டுடும்.
அடுத்தது சகல உபனிஷத் வாக்கிய சம்பூச்சித மந்திரம். எல்லா உபனிஷத்தும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் சொல்லணும்னு, அதுதான் வழி, வேற வழியே இல்லை. அதுக்கப்புறம் சர்வைஸ்வரியைக்க மந்திரம், இதெல்லாம் ஐஸ்வர்யம் கொடுக்கும். ஐஸ்வர்யம் என்னது? ஐஸ்வர்யம் தான் காசு பணம்லாம் இல்லை. ஐஸ்வர்யம்னா கிருஷ்ணன் மேல அன்பு, அதுதான் விலை மதிக்க முடியாத ஐஸ்வர்யம். அதுதான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. மற்றதெல்லாம் கிடைச்சிரும். ஆடி கார் வாங்கிடலாம், பெரிய பங்களா கட்டிடலாம், பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம், இதெல்லாம் கிடைச்சிரும். ஆனால் எது ரொம்ப கஷ்டம்? கிருஷ்ணன் மேல அன்பு, பிரேமம். கிருஷ்ண பிரேமம் தான் ஐஸ்வர்யம், விலை மதிக்க முடியாத செல்வம். அப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரம் என்ன கொடுக்கும்? கிருஷ்ண பிரேமம் கொடுக்கும். மற்றதெல்லாம் தானா கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா எல்லாமே வரும். அதான் இன்னொரு இடத்துல ஆழ்வார் சொல்றாரு, தனம் தரும், குலம் தரும், செல்வம் தரும், அடியார் எல்லாமே கொடுக்கும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் என்ன கொடுக்காது? கிருஷ்ணா எல்லாமே கொடுப்பாரு. ஆனா நம்ம என்ன கேட்கணும் கிருஷ்ணாட்ட? எனக்கு உங்க மேல அன்பு கொடுங்க பகவானே. நீங்க எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க பாருங்க, இந்த வீடு கொடுத்துட்டாரா, நல்ல பிரசாதம் கொடுக்குறாரா, நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காரா, நல்ல நாலேஜ் கொடுத்துருக்காரா, வேற என்ன வேணும்? இப்போ எனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வேணும். என் மைண்ட் என்னை சீட் பண்ணிக்கிட்டே இருக்கு, என் மனசு என்ன தொந்தரவு பண்ணி ஏமாத்திட்டே இருக்கு, அதை சரி பண்ணணும். அப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். அப்புறம் எனக்கு ஐஸ்வர்யம் வேணும். என்ன ஐஸ்வர்யம்? கிருஷ்ணன் மேல அன்பு, கிருஷ்ண பிரேமம் வரும். கிருஷ்ண பிரேமம் சர்வைஸ்வரியைக்க மந்திரம். வியசன பூஜக சந்தோஷ்ட சந்தாரண மந்திரம். என்னது அது? என்ன தரும் ஹரே கிருஷ்ணா மந்திரம்? drives away all the darkness. Darkness means ignorance, அறியாமை. ஸோ ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னால் நம்ம அறியாமை எல்லாம் போயிடும். ஏன்னா கிருஷ்ணர் சூரியனை போலன்னு சொல்றாரு. ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க? கிருஷ்ணர் சூரியனை போல. சூரியன் வந்தால் இருட்டு இருக்குமா? இருட்டே இருக்காது. சூரியன் வந்துட்டா இருட்டு போயிடும். சூரியன் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது. கிருஷ்ண சூரிய சமா மாயா அந்த கால் யாரா கிருஷ்ணா தாரா நகி மாயாரே அதிகார். கிருஷ்ண சூரியனுக்கு சமமானவர். சூரியன் வந்தோடனே இருள் போயிடும். அதே மாதிரி நம்ம இதயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு? கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? அவர் ஏன் கடவுள்? அவர் எந்த மாதிரி கடவுள்? எல்லா சந்தேகம் போயிடும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது பக்தர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். கிருஷ்ணர் யாரு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? இந்த இது சொன்னா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றதுனால சமூச்சித தமச சங்க நிறைய மந்திரம். இது என்ன ஆயிடும்? குலசேகரால் ரொம்ப அழகா சொல்றாரு. குலசேகரர் என்ன சொல்றாரு? இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றதுனால சங்க நிறையான மந்திரம், சமூச்சித தமச சங்க நிறையான மந்திரம். எல்லா இதயத்துல போய் எல்லா அறியாமையும் போய்கிடும், குழப்பமே இருக்காது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றவங்க குழப்பமே இல்லை, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணர் எல்லாம் நாலேஜ் கொடுத்துருவாரு. ததாமி புத்தி யோகம் தான். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? தேசாம் சதயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம். யாராவது எனக்கு அன்போட பக்தி பண்ணா அவங்க என்னை அடையிறதுக்கான நாலேஜ் நான் கொடுத்துட்றேங்க. அவங்க இதயத்திலிருந்தே அறியாமல் போக்கிட்டு வைக்கிறார். கிருஷ்ணர் நம்ம இதயத்திலே இருக்காரு. ஆனா என்ன பண்ணுவாரு? நம்ம மறந்து போயிட்டோம், அவர் உட்காந்துட்டு இருக்காரு. இவன் என்னை ஞாபகப்படுத்திக்குவானார். அப்ப எப்படி கிருஷ்ணாவை ஞாபகப்படுத்துறது? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது கிருஷ்ணர் ஞாபகப்படுத்திக்கணும் இல்லையா? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது கிருஷ்ணரை நினைக்கணும், கிருஷ்ணர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ஓ கிருஷ்ணா, ஓ ராதே, என்னை உங்க சேவையில் ஈடுபடுத்துங்க, நான் உங்களை மறக்கக்கூடாது, எனக்கு பக்தி கொடுங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணணும். அதுதான் ரியல் வெல்த். பக்தி தான் ரியல் வெல்த், அதுதான் ரியல் நாலேஜ். எல்லா இக்னோரன்ஸும் கிருஷ்ணா ரிமூவ் போயிடும். எல்லா விதமான அறியாமையும் போயிடும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா. சர்வைசைரிய மந்திரம் வியசன பூஜன சந்தஷ்ட சந்தாரண மந்திரம். என்ன பண்ணுது? எல்லா விதமான ஆப்புலன்ஸும் தரும், இருளெல்லாம் போய்கிறோம். த மந்த்ரா ஃபார் curing those bitten by the poisonous snake of worldly desire. நிறைய ஆசையெல்லாம் உள்ள இருக்கு. அதெல்லாம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் என்ன பெருசு? கோலோ விருந்தாவனத்தை கம்பேர் பண்ணுறது இங்கே ஒன்றுமே இல்லையே இல்லையா?
கிருஷ்ணாவுடைய கோலோ விருந்தாவனம் எப்படி இருக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருஷ்ணாவுடைய கோலோ விருந்தாவனம் எப்படி இருக்கு? சிந்தாமணி கல்லில் இருக்கு. இது இந்த இந்த வீடு கட்டியிருக்காங்கல்ல, இந்த வீடு எதில் கட்டினாங்க? செங்கல் வச்சு கட்டினாங்க இல்லையா? இங்கே செங்கல் தான் கிடைக்கும். கிருஷ்ணாவுடைய உலகத்தில் சிந்தாமணி கல். சிந்தாமணி கல்லுடைய ஸ்பெஷல் தெரியுமா? அது தொட்டால் நிறைய கோல்டு ஆகும். அது டன் கணக்காக கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த இடத்த விட்டுட்டு இங்கே வந்து செங்கல்லாம் வச்சுக்கிட்டு யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அழகான இடம். சிந்தாமணி பிரகர சத்வசு கல்ப விருக்ஷா. அந்த கிருஷ்ணருடைய உலகத்தில் சிந்தாமணி கல்லாலே கட்டியிருக்கு பார்டர்லாம். அப்புறம் கல்ப விருக்ஷ மரம் இருக்கு. அந்த கல்ப விருக்ஷ மரத்துட்டு போய் ஆதிதேவ் தானே, ஆத்விக் யாதவுக்கு பசிச்சுது. நேராக அம்மாவட்டெல்லாம் போல. அம்மா சமைக்கிறதுக்கு 1 மணி நேரம் பண்ணுவாங்க. அதனால் ஆத்விக் என்ன பண்ணார்? நேராக கல்பவருஷ மரத்துட்டு போனார். ஓ, கல்பவருஷ மரம் எனக்கு பசிக்குது, 2 தோசை கொடுன்னா உடனே கொடுக்கும். வீட்டில் அப்படி வருமா? தோசை கல் போடணும், சூடு பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஆனால் கல்பவருஷ மரம் உடனே கொடுக்கும். இது சும்மா ஜோக்கு சொல்ல, ரியல். கல்பவருஷா மீன்ஸ் டிசைட் ட்ரீ. அந்த கிருஷ்ணருடைய உலகத்தில் டிசைட் ட்ரீ இருக்கு. இங்கே மேங்கோ ட்ரீ தான் இருக்குது, அதுவும் இல்லை. இப்போ எல்லாம் ஒரு ட்ரீயே இல்லை, எல்லாம் வெட்டி போட்டாங்க இல்லையா? ஸோ கிருஷ்ணாவுடைய உலகத்தில் கல்பவருஷ மரம் இருக்கு. லக்ஷாவிரதே சுரபி அபிபால் சுரபி பசு இருக்கு. அது மடியிலேருந்து பால் சுரந்துக்கிட்டே இருக்கு. பாருங்க, அந்த மாதிரி இடத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துட்டு வெயிலையும் மழையிலையும் தண்ணி இல்லாமல் உப்பு தண்ணிலாம் குடிச்சிட்டு கஷ்டம் இல்லையா? ஆமாம். ஆமாம். ஸோ என்ன ஆகுது? இந்த இதயத்தில் இருக்கிற இந்த மெட்டீரியல் டிசைர், எல்லா மெட்டீரியல் டிசைரும் போயிடும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னால், the poisonous snake of worldly desire, the poisonous snake of worldly desire. இது என்ன பண்ணும்? பாம்பு வந்து டேஞ்சர் தான், அது கொத்துனா ஆபத்து, செத்து போயிடுவோம். அந்த மாதிரி இதயத்துக்குள்ள கிருஷ்ண பக்தி இல்லாமல் பௌதிக ஆசையே வச்சுட்டு இருந்தோம்னா திரும்ப இங்கே பறந்துட்டே தான் இருப்போம். அதுதான் அடுத்த லைன். அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஜிக்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திர ஜப ஜப சததம் ஜன்ம சாபல்ய மந்திரம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னால் திரும்பி இங்கே வரவே வேண்டாம். திரும்பி விருத்தாச்சலத்தில் வரணுமா? வேண்டாம். ஓலோ வந்தாலும் தான் போகணும். மணிமுத்தாறு இருந்தால் பேர் ஆறில் தண்ணியே இல்லை, எப்போ பாலைவனம் மாதிரி இருக்குது. எங்கேயாவது மழை வந்து வெள்ளம் வந்தால் அப்போ கொஞ்சம் தண்ணி ஓடுது இல்லையா? ஆனால் கிருஷ்ணாவோட உலகத்தில் பிரஜா நதி ஓடிண்டே இருக்கு. கங்கா வற்றாத ஜீவ நதி, பகவானுடைய தாமரை பாதத்துலேருந்து வருது. கங்கைக்கு போயிருக்கீங்களா? கங்கையில் குளிச்சிருக்கீங்களா? கங்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு குலசேகர ஆழ்வார்? ஜிக்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திர ஜப ஜப சததம் ஜன்ம சாபல்ய மந்திரம். எப்போதும் நமக்கு நாக்கு இருக்குல்ல, எப்போ என்ன பண்ணும்? கிருஷ்ண நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே. அதுக்கு தான் இந்த வீடு. இந்த வீடு எதுக்கு? எப்போவுமே கிருஷ்ண நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கு. அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் நமக்கு இந்த வீடோட ஒரு பியூட்டிஃபுல் வீடு அங்கே இருக்கு, கோலோவிருந்தா வந்து. அதுக்கு ட்ரைனிங்காக தான் இந்த வீடு. இந்த வீடு எதுக்காக? கிருஷ்ணாட்ட போகிறதுக்கு ட்ரைனிங். வாடகை வீட்டில் இருந்தால் என்ன, காலையில் 3 மணிக்கெல்லாம் இருந்துச்சு ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்க, மணி அடிக்கிறாங்க, சண்டைக்கு வரும். ஹவுஸ் ஓனர் சொல்லுவார், நீங்கள் ரொம்ப பக்தி பண்ணுறீங்க, எங்கள் வீட்டில் பக்தியெல்லாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி கலியுகால யாராவது ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னால் டிஸ்டர்பன்ஸ் தான். சினிமா பாட்டு பண்ண ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஓ வெரி குட் இல்லையா? அதுதான் கலியுகம். அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை. நம்ம வீடு, நம்ம எப்போ வேணாலும் எழுந்திரிக்கலாம், எப்போ வேணாலும் பூஜை பண்ணலாம், எப்போ வேணாலும் சேவை பண்ணலாம், யார் வேணாலும் வந்து தங்கலாம். ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவார்? ஏன் அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்க, ஏன் இவங்க வந்து தங்கினாங்க, ஏன் வீட்டில் பஜனை பண்ணுறீங்க? சில ஹவுஸ் ஓனர்லாம் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் பஜனை எல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு என்ன கிருஷ்ண பக்தியே இல்லை. அப்போ இந்த வீடு இருக்கே, இந்த வீடுக்கு யார் ஹவுஸ் ஓனர்? கிருஷ்ணர் தான் ஹவுஸ் ஓனர். அவருக்கு பிடிச்சது நாம சங்கீர்த்தனம். இன்னைக்காவது கிருஷ்ணர் வந்து ஏன் வீட்டில் சங்கீர்த்தனம் பண்ணி கேட்க போறாரு? அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுவார். கிருஷ்ணா வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவார். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னார்.
அதனால இந்த வீடு இந்த கிரகத்தில் நுழைஞ்சா என்ன பண்ணும்? ஹரே கிருஷ்ணா மந்திரம். இங்கே யார் வந்தாலும் கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த கிரகத்துக்கு யார் வந்தாலும் கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணரை பற்றி கேட்கணும், கிருஷ்ணரை பற்றி பாடணும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். அப்படி பண்ணால் நமக்கு ஒரிஜினல் ஹவுஸ் இருக்குது, நம்முடைய ஒரிஜினல் ஹவுஸ் இது. நம்ம இங்கே இருக்கிற ஒரிஜினல் ஹவுஸ் இந்த வீடு கட்டியிருக்கு. பட் எப்போவுமே நமக்கு இருக்க முடியாது, கொஞ்ச காலம் இருக்கலாம். அப்புறம் எங்கே போகணும்? கிருஷ்ணாட்ட போகணும். அங்கே எனக்கு ஒரிஜினல் ஹவுஸ் வேணும், அங்கே இருக்க எனக்கு வீடு, அதுதான் கிருஷ்ணருடைய வீடு, அதுதான் நமக்கு நிரந்தரம். அங்கே போகிறது இங்கே ட்ரைனிங். இங்கே வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்குறாரு, எப்படி நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணணும், எப்படி நாம் ஜபம் பண்ணணும். அதான் குலசேகராலும் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஜப ஜப சததம் ஜென்ம சாஃபல்யம். எப்போது நாம் சொல்லிகிட்டே இருங்க, ஏன்னா எப்போ வேணால் மரணம் வரலாம் இல்லையா? டெத்து சொல்லிட்டா வரும், ஏய் நான் வரப்போகிறேன் ரெடியாக இருந்துக்கோ, எப்போ எனி டைம். அதனால் சின்சியராக சேன் பண்ணும். ப்ரோப்பா என்ன சொன்னார்? சேண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி. ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணுறாங்களோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணர் நாமத்தில் இருக்கார், கிருஷ்ணர் எப்பவுமே நாமத்தில் இருக்கார். அதை ஃபீல் பண்ணுறதுக்கு நமக்கு சாண்டிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நம்ம சாண்டிங் சின்சியராக பண்ணோம், ஜபத்தை வந்து கவனமாக பண்ணால் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவோம், எஸ் கிருஷ்ணர் அதில் இருக்கார், நாமத்தில் இருக்கார், எஸ் வெரி குட், ரைட். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம்.